வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷாலினி பேசுகிறேன். ஸ்ட்ரா இதுக்குள்ளே விடு, கடிக்க தான் செய்யலாம். ஓ, ஸ்ட்ரா ஃபுல்லாக கடிச்சிருக்கான் பாரு. உரி 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 ஸ்ட்ராலேருந்து எடுக்கிறானே ஒழிய கடிக்கிறான். அந்த முன்னாடி உறிஞ்சிட்டு தான் இருந்தான். இப்போ நீங்கள் வாட்டர் பாட்டில் சிப்பர் பாட்டிலில் உரியிறானா? இல்லை மேம், கொஞ்ச நாள் டச் விட்டுருச்சு. அதை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே தான் உரியிறான், இல்லை டச் விட்டுருச்சு, குடிக்க மாட்டேங்கிறான். நிறைய பேர் விர்ச்சுவல் ஆட்டிசம் பேரண்ட்ஸ் வந்து நான் கொஷினரில் குழந்தையால உரிய தெரியுதா, பல்லு விளக்க தெரியுதா, கொப்பளிக்க தெரியுதா, துப்ப தெரியுதா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஏன் அதை கேட்குறோம், அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, விர்ச்சுவல் ஆட்டிசம்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, நான் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னன்னா, ஒரு குழந்தை அம்மாவோட கர்ப்பப்பையில் இருக்கும் பொழுதே அந்த சக்கிங் வந்து அதுக்கு இன்வாலண்டரியாக ட்ரெயின்டு. அப்போ வந்துட்டு இப்போ இதில் என்ன வர்ச்சுவல் ஆட்டிசமில் அது என்ன நடக்குது அப்படின்னா, அதுக்கு பேர் வந்துட்டு எஸ்பிடின்னு சொல்லுவோம், சென்சரி ப்ராசஸிங் டிஸார்டர். சென்சரி ப்ராசஸிங் டிஸார்டர்னா என்னன்னா, பிரெயின் வந்து நம்மளுக்கு அந்த எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம உரியணும், இப்போ நம்ம துப்பணும், அந்த கன்ஃபியூஷன் கொண்டு வந்துடும். அது வந்துட்டு எதனால் ஆகலாம்னா, ஒன்று ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, இல்லைன்னா ஹைப்போ சென்சிட்டிவிட்டி. ஹைப்பர் சென்சிட்டிவிட்டியில் என்னென்னா ஓவர் ரெஸ்பான்சிவ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. நிறைய பிள்ளைங்க காலரில் ட்ரெஸ் போட மாட்டாங்க, ஜிகு ஜிகு ட்ரெஸ் போட மாட்டாங்க, ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட மாட்டாங்க, ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட மாட்டாங்க, டேக் இருந்தால் போட மாட்டாங்க, பின்னாடி இருந்தால் அது 60பாங்க, 60 குத்துது. நார்மல் சைல்டாக இருப்பாங்க, 60 குத்துது. மேம் எங்க தண்ணி வேணா கொடுங்க, ஸ்ட்ரா எடுத்து டம்ளர்லேயே கொடுங்க. 60 குத்துது, எனக்கு கச்சக்கச்சன்னு இருக்கு. நார்மல் கிட்ஸே சொல்கிறாங்களா, அவங்களே நிறைய ஃபோன் அடிக்ட் ஆகுறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதில் வந்து சவுண்டு, லைட்டு, சம் குழந்தைங்களுக்கு வந்துட்டு சவுண்ட்ஸ்க்கு காதை மூடுவாங்க, லைட் அவங்களுக்கு பார்க்க பிடிக்காது, இல்லைன்னா டார்க் லைட் வேணும், இல்லை லைட்டே பார்த்துட்ருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து கிளம்சினஸ் இருக்கும், எப்போ பார்த்தாலும் எப்படி விளையாடணும்னு கூட தெரியாது ஒரு பார்க்கில். அப்புறமா அவங்களுக்கு ஃபைட் ஆர் ஃப்ளைட் தெரியாது, ஒரு நாய் துரத்துதுன்னா ஓடணும்னு தெரியாது, நாய் வாய்க்குள்ளே போய் கை வைப்பாங்க, ஆபத்து தெரியாது. இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், ரொம்ப டேண்ட்ரம் இருக்கும். திடீர்னு கத்தி அழுவாங்க, திடீர்னு சிரிப்பாங்க, திடீர்னு சிரிப்பாங்க, திடீர்னு ரொம்ப கண்ணீர் விட்டு அழுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஹைப்பர் சென்சிட்டிவில். ஹைப்போ சென்சிட்டிவிட்டியும் இருக்குது. இதில் எப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஏதாவது டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஹைப்போ சென்சிட்டிவிட்டியில் இப்போ இந்த பேனாவை கையில் எடுத்துகிட்டே இருக்கணும், தொடணும், இல்லை இதை தொடணும், ஒரு நூல் வச்சுக்கணும், ஏதோ ஒன்று டச் பண்ணணும். அவங்களுக்கு விர்ச்சுவல் ஆட்டிசம்ல 2 டைப்பாக இருப்பாங்க. ஹைப்போ சென்சிட்டிவ் நிறைய பேர் வந்துட்டு அம்மா எழுதணும்னா கூட, இப்போ பெண் எழுதலாம் தெரியும், ஆனால் அம்மா விரல் இங்கே வைக்கணும், வச்சா எழுதிடுவாங்க. நிறைய பேஷண்ட் சொல்லியிருப்பாங்களா ஹர்னி, அது தெரியுதா? நான் வந்துட்டு ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரா உரியறது இதுக்கான வீடியோவை கிட்டத்தட்ட 3 months முன்னாடி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். எல்லாமே உனக்கு நிறைய டைம் கொடுத்தேன். இது எதுக்காக இந்த வீடியோ எடுக்கணும், ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணி ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டு வந்து ஒரு பாயிண்ட் சொல்லிடுவாளா, நான் வந்து என்கிட்ட ஜூனியர் டாக்டராக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு நான் சொல்லிடலான்னு பார்த்தேன். கடைசி வரைக்கும் பிளாங்காக, நம்ம எதுக்கு மெனக்கிடணும், எல்லாம் அவள் பண்ணுவா, எல்லாம் டாக்டர் ஸ்பூனில் ஃபீட் பண்ணுவா, நம்ம லேர்ன் பண்ணிக்கலான்னு இருக்கிற ஒரு ஜூனியர் டாக்டர் எனக்கு. அவங்க வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, ஒரு இடத்துல உட்கார முடியாது. ஹைப்போ சென்சிட்டிவிட்டிலையும் என்ன பண்ணுவாங்கன்னா, குதிக்கணும், தன்னைத்தானே சுற்றிக்கணும், அப்புறம் செவத்தில் போய் முட்டணும், இங்கேருந்து ஓடி போய் இந்த செவத்தை அடிப்பாங்க, அங்கேருந்து ஓடி போய் அந்த செவத்தை அடிப்பாங்க, குறுக்கால மக்கள் ஓடி ஓடி அடிக்கிறது. அது ஹைப்போ சென்சிட்டிவிட்டியில் வரும். அவங்களால வந்துட்டு மெல்ல முடியாத, சாப்பிட முடியாத இன்எடிபிள்ஸ் ஃபுட்ஸ் வந்து வாயில் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பேனா வாயில் வைக்கிறது, கம்பியை வைக்கிறது, அம்மா முடியை வைக்கிறது, என்ன வேணால் சாப்பிடுவாங்க. இது வந்து ஹைப்போ சென்சிட்டிவ், அண்டர் ரெஸ்பான்சிவ், இவங்களுக்கு சென்சரி சீக்கிங் இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு இன்னொரு விஷயம் வந்துட்டு, அவங்களுக்கும் அவங்க ஸ்ட்ரென்த் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இப்போ இந்த பேனா பிடிச்சி எழுதுனா இப்படி பிடிப்பாங்க, அந்த பென்சில் கிரிப் இருக்காது, அவங்களுக்கு பிடிச்சி நல்லா டைட்டாக எழுத முடியுன்றதை அவங்க ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. அது ஹைப்போ சென்சிட்டிவ் வரும். அவங்களோட ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு தெரியாது, கிளம்ஸியாக இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு மெயின் ரீசன் அவங்களுக்கு வந்துட்டு இந்த சென்சரி ப்ராசஸிங் டிஸார்டர். இந்த சென்சரி ப்ராசஸிங் டிஸார்டரில் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி எப்படி இருப்பாங்க, ஹைப்போ சென்சிட்டிவ் எப்படி இருப்பாங்க, இது ரெண்டுமே ஒரே ஆளுக்கு ஓவர்லேப்பாக இருக்கும். திடீர்னு ஒரு நேரம் ஹைப்பராக இருப்பாங்க, திடீர்னு ஒரு நாள் ஹைப்போவாக இருப்பாங்க. ரெண்டுமே இதோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இது வந்து அவங்க பிரெயின் ப்ராசஸ் பண்ணலை, ஓகே பண்ணலை, இப்படி இருக்கு. இனிமேல் இந்த குழந்தைக்கு இது நடக்காது, இந்த குழந்தை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு டாக்டர் தேவையில்லை. ஸோ அதில் என்ன மாற்றம் கொண்டு வரும்,
அதை எப்படி சரி பண்ணுறோம்? அதுக்காக தான் ஸ்ட்ரால உரிய தெரியாத குழந்தைங்களோட உரிய தெரியாமல் வந்து எத்தனை குழந்தைங்க இப்போ உரிய கற்றுக்கிட்டாங்கன்ற வீடியோஸ் தான் நீங்கள் இப்போ அடுத்து பார்க்க போகிறீங்க. அதாவது உரியவே தெரியாமல் வந்து மெடிசன் கொடுத்தப்பறம் உரிய கற்றுக்கிறாங்க. ஒரு அம்மா குழந்தை பிறந்தோடனே அம்மாவோட மார்பகத்தில் வச்சா மேல் உதட அன்னம் வச்சு குழந்தை வந்து அமுக்கும். எது கொடுத்தீங்கனாலும் குழந்தை போட்டு பிரெஸ்ட் ஸ்க்வீஸ் பண்ண பார்த்துருக்கீங்களா? ஃபீட் பண்ணும்போது அது அமுக்கும். அது வந்து அப்படியே நம்ம ஃபீடிங் பாட்டில் கொடுத்தா கூட அது ஃபீடிங் பாட்டில் அது ப்ரெஸ் பண்ண முடியாதுன்னு தெரியாது. பேபி வந்து அதுக்கு 3 ரிஃப்ளெக்ஸ் இருக்கும். இதில் வந்து அந்த பொருளை அமுக்கிறது. அது அம்மா மார்பகமாக இருந்தாலும் சரி, பாட்டில் இருந்தாலும் சரி. பாட்டில் பிளாஸ்டிக் அமுக்க முடியாதுன்னு ரியலைஸ் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும் பிள்ளைக்கு. இந்த மேல் உதடும் அன்னம் இந்த 3 வச்சு தான் குழந்தை வந்து பால் குடிக்கும். இது வந்து இன்வாலண்ட்ரியாக நடக்கணும். இப்படி இன்வாலண்ட்ரியாக நடந்த விஷயத்த ஃபோன் டிவி ரொம்ப பார்த்ததுக்கப்புறம் என் குழந்தை உரிய மறந்துருச்சு. இப்போ நல்லா பேசலாம் தெரியும், ஆனால் நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டிலில் டம்ளர் கொடுத்தா ஸ்ட்ராவில் உரியதுக்கு பதிலாக ஊதுவாங்க, பபிள்ஸ் வரும். எவ்வளோ குழந்தைங்க ஊதுறாங்க, எவ்வளோ குழந்தைங்க வந்துட்டு அதுக்கப்புறம் உரிய தெரியாத குழந்தைங்க ஊதுறதையும் இதே மாதிரி வந்து நார்மலான சில குழந்தைங்களையும் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நான் இப்போ வீடியோ போடுறேன். ஸோ ஹோமியோபதி மெடிசன் வந்து ஜஸ்ட் மருந்து கொடுத்தோடனே இப்போ நம்ம ஒரு ப்ராசஸ் மாதிரி எல்லாத்தையும் டீச் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம குழந்தைக்கு டீச் பண்ணனா இந்த உலகத்தில் எல்லாத்தையும் டீச் பண்ணி முடிக்க முடியாது. ஆல் தட் யூ ஹாவ் டு டூ இன் பேரண்டிங் இஸ் மேக் யுவர் சைல்டு டு திங்க். உங்கள் குழந்தை திங்க் பண்ணிக்கிச்சுன்னா எப்படி சக் பண்ணணும், என்ன அந்த சென்சரி அந்த பிரெயினையும் அவங்களுடைய இதை வந்து நம்ம ஆக்டிவேட் தான் பண்ணுறோம். ஹோமியோ மெடிசன்ஸில் இன்டர்னலாக மருந்து கொடுத்து இதை மாற்றுறோம். எவ்வளோ நுணுக்கமான சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். இது எவ்வளோ பெரிய கலைகள், இது எவ்வளோ பெரிய விஷயன்றது தூங்காத பல வருஷ ராத்திரிகளுடைய வெற்றியாக நான் இதை கொண்டாட விரும்புகிறேன். பல ராத்திரிகள், பல நைட்ஸ் வந்து 12 மணி, 1 மணி, 2 மணி இல்லைன்னு வந்து சொல்ல பேய் மாதிரி உட்காந்து படிச்சிட்ருக்கேன். அந்த தியாகங்கள், அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த அம்மாங்கள் முகத்தில் வந்துட்டு இந்த வெற்றி, இந்த சிரிப்பு ரிவர்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அந்த பழையபடி என் குழந்தை பிறந்தோடனே தாய்ப்பால் குடித்தான், அவனுக்கு இப்போ உரியவே மறந்து போச்சு. எத்தனை குழந்தைக்கு நம்ம உரிய சொல்லி கொடுத்தோம்? ஏன் அதை சொல்லி கொடுக்கணும்? கொப்பளிக்க தெரில, துப்ப சொன்னால் தண்ணியை முழுங்கிட்டு சும்மா தூவ சொல்கிறான். துப்பணும்னு தெரியல, வாயிலக்க தண்ணியை கொப்பளிச்சு துப்ப தெரியல. இதெல்லாம் ஏன் இந்த கேள்வியை நான் வர்ச்சுவல் ஆட்டிசம் கேஸ் டேக்கிங்கில் கேட்குறேன்? அதுக்கு எவ்வளோ மெனக்கடுறேன், அதுக்கு எப்படி மருந்து தரேன், அது திருப்பி எப்படி குழந்தைக்கு ரிவர்ஸ் பண்ணி சரி பண்ணி தரேன். இதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது ஒரு கலை மாதிரி, ஒரு டான்ஸ் மாதிரி, ஒரு மரம் பூக்கள் மாதிரி பியூட்டிஃபுல்லாக வர்ச்சுவல் ஆட்டிசம் ட்ரீட் பண்ணுறதே ஒரு பியூட்டிஃபுல் ஆர்ட்டாக அனுபவித்து ட்ரீட் பண்ணுறேன். அதை எஃபர்ட் போடுற பேரண்ட்ஸும் 100% எஃபர்ட் போடணும். அதை போடாமல் பாவம் குழந்தை, ஏன் குழந்தைய போட்டு கஷ்டப்படுத்துகிற, அவள் தானே வேணும்னே பண்ணுதா, நீ வந்துட்டு எதுக்கு இப்படி பண்ணுற, புரியாமல் பண்ணுது அப்படின்னு சுற்றி சொல்கிற சொந்தக்காரங்க இருக்க வரைக்கும் அந்த குழந்தைய க்யூர் பண்ண முடியாது. நம்ம குழந்தை கண்டிப்போடு தான் இருக்கணும். அடியாத மாடு படியாது, பெருமெடுக்காத பிள்ளை தருதலேன்னு பழமொழி சொல்லுவாங்க. நம்ம வலிக்கு வைக்கிறதுக்காண்டி அடிக்கக்கூடாது, நம்ம வழிக்கு கொண்டு வரதுக்காண்டி சும்மா மிரட்டணும். ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நோ சொல்லணும். இதெல்லாம் கூட சொல்ல மாட்டேன், என் குழந்தைய செல்லமாக வச்சுக்குவேன். இப்படி சப்போஸ் இடிச்சுக்குச்சுன்னா கொஞ்சமாக பார்த்து வரக்கூடாதாப்பா, ஒரு டேபிள் இருக்குன்னு உனக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லாமல் டேபிள் அடி டேபிள் அடி டேபிள் அடி, என் பிள்ளை இடிச்சுட்டியா, அச்சுச்சோ வாடி செல்லும், தரையடி சேர் அடி, அம்மாவடி அப்பாவடின்னு சொல்லி வளர்த்தோம்னா அந்த குழந்தைங்களோட எதிர்காலமே போயிடும். அந்த குழந்தைங்களுக்கு திங்கிங்கே இருக்காது. சம்மந்தமே இல்லாமல் வந்து அந்த மரத்தடி, அந்த மிஷின் அடி, அந்த துப்பாக்கி அடின்னு சொல்லும். அந்த அறிவே இல்லாமல் மழுங்க வச்சிடக்கூடாது நம்ம குழந்தைய. நீ பார்த்து வரணும். இல்லை எவ்வளோ வேணால் செல்லமாக இருக்கட்டும், நீங்கள் ராஜா ராணியாக இருங்க, உங்கள் குழந்தை பெரிய பிரின்சஸாக கூட இருக்கட்டும். ஆனால் இயற்கையை ஜெயிச்சுலாம் குழந்தை வளர்க்காதீங்க. நீ ஜாக்கிரதையாக வரணும். நீ பார்க்காம வந்துட்ட, குழி இருக்குது, கண்ணு தெரியலையா, சொல்லி கொடுத்துட்டே இருங்க உங்கள் குழந்தை சிந்திக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் குழந்தை ஒன்ஸ் சிந்திக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கே தெரியும், இது டேபிள் இடிச்சுக்கும். கீழே நிறைய நல்லா வாய் பேசுகிற குழந்தைங்களே என் ரூம்குள்ளே வருவாங்க, கீழே குனிவாங்க, அப்படியே நிமிர்ந்து இடிச்சுக்குவாங்க. ஆனால் இப்படி கீழே குனிகிறோம், இந்த மேலே நிமிர்ந்தா இது இடிச்சுக்கோன்னு கூட சொல்லித்தரல. அப்போ எவ்வளோ மக்கா வளர்க்குறோம் குழந்தைய. நான் ஒவ்வொரு இப்படி கை வச்சுக்குவேன், இங்கே பாருங்க சைடில் இடிச்சுக்க கூடாதுன்னு இந்த சேஃப்டிக்காண்டி இதை சைடில் வந்து குழந்தைங்க இடிச்சுக்க கூடாதுன்னு இதை ஒட்டி வச்சுருக்கேன். ஆனால் பேரண்ட்ஸ் வந்து
ஒரு குழந்தை குனிஞ்சா கூட அப்படியே மண்ணு மாதிரியே உட்காந்துருப்பாங்க. அம்மா நீ குழந்தை, நான் சொல்லணும் மேம் நிமிடமா குழந்தை இடிச்சுக்கு போது தலையை பிடிங்க, இங்கே பிடிங்க, நான் ஒவ்வொரு குழந்தையும் நான் பாதுகாத்துட்டு இருப்பேன். ஆனால் அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒன்றுமே புரியாது. நீங்கள் கீழே குனிகிற பாப்பா இடிச்சு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த பேரண்ட்ஸ்க்கே அந்த திங்கிங் இல்லையா, அவங்களுக்கே அந்த சிந்தனை இல்லையா, எப்படி இந்த குழந்தைய ட்ரீட் பண்ணணும். நிறைய தடவை நான் கன்ஃபியூஸ் ஆகிப்பேன், நிறைய தடவை கோவமாக வரும், ஏன் இவ்வளோ கூட அவங்க டீச் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ட்டு. ஸோ உங்களால் பண்ண முடியாதது சென்சரி க்யூர் பண்ணுறது, அது நான் பண்ணிடுவேன். உங்களால் பண்ண முடிஞ்சது எஸ் நோ சொல்றது, அதையாவது நீங்கள் செய்யுங்க. நைட்லேருந்து ஒரு சர்வே எடுத்துட்டு இருக்கோம். ஸ்ட்ரால உறிஞ்சு குடிக்க தெரியுதா அந்த ஸ்பெஷல் கிட்ஸ்க்கு, அதுக்கான இதை வாயில் வைக்கணும். சத்து உறிஞ்சு கடிக்கிறான். உறிஞ்சு குடிக்க தெரியும். கடிக்கிறான், கடிக்கக்கூடாது. இப்ப இவனுக்கு என்ன வயசா இருக்காது? 6.25 வயசு. இங்க பாருங்க பபிள்ஸ். பண்ணு பண்ணு. தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி குடி. வாயில வைங்களா எக்ஸ்ட்ரா. தூரத்தை வச்சா அந்த ஸ்ட்ரா கொடுங்க. குடி குடிமா குடி தண்ணி குடி. உறிஞ்சு குடிக்க தெரியாது. உறிஞ்சு குடிக்க தெரியல. தெரியாதுமா. அம்மாட தாய்ப்பால் குடிச்சாலா? இப்ப வரைக்கும் தாய்ப்பால் குடிக்கிறா. அத வாயில இருந்து எடுத்துருங்க, அதை எடுத்துருங்க. உரி தண்ணி உரி. ஓகே ஓகே. உரி உரி உரிய தெரியல. இந்தா தண்ணி குச்சி தண்ணி குச்சி. உரி சுத்தமா தெரியல. ஸ்ட்ரால எல்லா குழந்தைங்களும் உரிய வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இவனுக்கு ஸ்ட்ரால உரிய தெரியுதான்னு செக் பண்றதுக்கு தான். கடிச்சுதான் இருக்க. உரி பார்க்கலாம். மதர் ஃபீடிங்கே இருக்க தெரியல. அதுல இருந்து அவ எதுவுமே செய்யல. இப்போ இப்படியே வச்சுதான் எவ்வளவு நாளும் இப்படி வச்சுட்டே தான் இருப்பான். ஸ்ட்ரால உரிய தெரியாது. கடிச்சிருவான். கடிச்சு அந்த இதையே இது பண்ணி ஸ்ட்ராவை கடிச்சிட்டு தான் இருக்கான். ஆனா இது வரைக்கும் ஒரு தடவை உறிஞ்சது இல்லையா? இல்ல. சரி ஓகே. இங்க பாரு. அப்ப இந்த ஸ்ட்ராவை கடிச்சிட்டு தான் இருந்திருக்கான். ஆமா, உரியவே மாட்டான். ஓகே. அவனுக்கு கிளாஸ் தண்ணியே நாங்க இந்த மாதிரி ஹோல் வச்ச இது இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு இப்படித்தான் கொடுக்குறோம். ஊத்துவீங்க. அவன் வந்து சிப்பா டம்ளர்ல கூட உறிஞ்சு குடிக்க மாட்டான். ஓகே. உறிஞ்சேர்தான் இவனுக்கு ரொம்ப கஷ்டம். ஓகேடா. அடுத்த குழந்தை வாங்க. இருங்க அங்கேயே இருங்க. பேர் என்ன? அப்படியே மெதுவா சொல்லுங்க. ஓகே ஓகே. இது பரமன் குடிச்சு. ஒரே நிமிஷம். இவனுக்கு வந்து 1 year முன்னாடி கேஸ் இருக்கும் போது பிரஷிங், கார்க்லிங், ஸ்பிட்டிங், சக்கிங், புவர்னு எழுதியிருக்கேன். எவ்வளவு நாளா மருந்து சாப்பிட்றான்? 1.5 வருஷமா சாப்பிட்றான். ஒரே நிமிஷம். இப்போ இவனுக்கு ஸ்ட்ரால உரிய தெரியாதுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? இங்க வா. தண்ணி குச்சி தண்ணி குச்சி. இதுல காமி, டம்ளர் காமி. குட். ஓகே ஓகே. போதும். இந்த ஸ்ட்ரா எடுத்துட்டு அப்படியே விளையாடு போ. நெக்ஸ்ட் ஆள் வாங்க. இவன் வந்து விட்டு மருந்து சாப்பிட்ருக்கான். இது வரைக்கும் 6 மாசம் சாப்பிட்ருக்கான். இவனோட ஃபர்ஸ்ட் பேஷண்ட் கார்டு போயிடுச்சு, மருந்து இருக்கு. இவன் இப்போ 4 மாசம் சாப்பிட்றானா? ஓகே. உரிய தெரியுது. அடுத்த நான் இந்த ஸ்ட்ராவை நீங்களே வச்சுக்கோங்க. அடுத்த ஆளு இவன் வந்து எவ்வளவு நாள் சாப்பிட்றான்? 1 year. போன ஏப்ரல். ஓகே. இவன் அப்பயே பெட்டர்னு இருந்திருக்கு. ஸோ இவனுக்கு சும்மா உரிய வச்சுதான். இவன் அப்பயே இவனுக்கு உரிய தெரியும். குடி. இவனை குடிக்க வைக்காம மட்டும் ஃபீல் பண்ணுவான்னு கொடுக்குறேன். ஓகே போதுமா? இந்தா. குட், வெரி குட். ஜெயிச்சிட்டான். அப்புறம் நம்மள மட்டும் பண்ணலையேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இவர் வந்து பிரஷிங், கார்க்லிங், ஸ்பிட்டிங், ப்ளோயிங், சக்கிங், புவர். அப்புறம் இப்போ உரிய தெரியுமா? உரிய தெரியலையா? குடி. இங்க வெளியே பபிள்ஸ் வருது பாரு. தெரியுதா? ஃபர்ஸ்ட் உரிய தெரியாம ஊதிட்டான். ஓகே.
ஓகே குட் ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சு. இந்நேரத்துக்கு சரி பண்ணியே முடிச்சிருக்கலாம், லேட் பண்ணிட்டீங்க. இந்தாங்க. ஓகே, அடுத்து இதை கொண்டு வா. ஓகே, புரிய தெரியுது. ராகத்தில் இருக்கா. அக்கா மினல் வாட்டர் தானே குழந்தைங்க? ஓகே, போதும். ஓகே, இது ஓகே. அடுத்து எல்லோ இந்த ஸ்ட்ரா. தண்ணி குடி பார்க்கலாம். குடி. புரிய தெரியுமா ஸ்ட்ரா? தெரியுமா? தண்ணி குறையவே இல்லை. குடி 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 மேலே குடி குடி குடிக்காத குடி. குடிக்கலாம். ஓகே, இதில் காமி, உள்ள காமி, இதில் காமி. டம்ளரில் குறையுதா? ஓகே ஓகே. ஸோ இவன் தண்ணி குடிக்க தெரியுது. போன ஒரு வருஷமா மருந்து சாப்பிடலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரால உரிய தெரிஞ்சா தண்ணி இல்ல உங்களுக்கு ஒரு வருஷமா மருந்து ஃப்ரீயா தரனா? ஓகே, ஒரே விஷயம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரமா இவனுக்கு ஸ்ட்ரால உரிய தெரியாது, இப்போ உரிய தெரியுது. ஓகே, லவ் யூ ஆல். நன்றி.